புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் நிலையை அறிந்து வருகிறது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பல்வேறு கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளை வாக்காளர்கள் முன்வைத்துள்ளனர். அரியலூருக்கு ஒரு பெரிய சுற்றுலா வேணும்னா அந்த தீம் பார்க்க நிறைவேற்றினாலே போதும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மட்டும்தான் நின்று போகுது. சுவாச கோளாறுகள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கு, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. வணக்கம். மக்களோடு புதிய தலைமுறை இன்று அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறோம். 2 சட்டமன்ற தொகுதிகள், ஜெயங்கொண்டம், அரியலூர் 2 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலுக்கான தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. கேட்கலாம். சுமார் 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் கொள்ளிடத்திலே கதவணை திட்டத்தை அறிவித்து இந்த 2 டிஎம்சி தண்ணி தேக்கி வச்சால் வெள்ளக்காலங்களில் வரும் தண்ணீர்கள் கடலில் கலப்பது வீணாகாமல் தடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. சிறுமானூர் ஒன்றியத்தில் மேல ராமநல்லூர் குடிகாடுல தடுப்பணைன்னு சொல்லிட்டு இந்த அரசுல ஏற்படுத்தினாங்க. அது அப்படியே பாதியில நிக்குது. அதே போல வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்கிற தீம் பார்க்கும் 100 ஏக்கர் கையகப்படுத்தி அதுவும் பாதியிலேயே நிக்குது. திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் பிரிஞ்சிச்சு. ஆனா இன்னே வரலும் திருமாவளவன் தாலுக்காக்க முடியல. கொள்ளிட பாலம் 50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பாலம் மிக மோசமாயிருக்கு. மாற்று பாலம் உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. இந்த மைன்ஸை ப்ராப்பரா இந்த சிமெண்ட் ஃபேக்டரிஸ் அவங்க என்ன டெப்த் ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை எடுத்துட்டு ப்ராப்பரா ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பயம் இல்லாம இந்த ஊர்ல வசிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கும். இந்த மாவட்டத்தில் இந்த காற்றை சுவாசிக்கிறதால சார் கிட்னி பிரச்சனை, ஊருக்கு ஒரு 5 பேர் 10 பேர் டயாலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான இதெல்லாம் இங்க எதுவுமே மருத்துவத்துல ஒரு 50% தான் இங்க இருக்கு. மெயின் கேன்சர் இருக்கு, காச நோய் பிரச்சனை இருக்கு சார், கர்ப்பப்பை பிரச்சனை நிறைய பேர் சார். சின்ன பிள்ளைங்க 16 வயசுல இருந்து கர்ப்பப்பை கேன்சர் தான் சார் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அரியலூர் மாவட்டத்தில் பிறக்கிற மேக்சிமம் குழந்தைகள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துலயே நெபுலைசர் வைக்கிற மாதிரி இருக்கு. சுவாச கோளாறுகள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கு, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. அரியலூரில் நடந்த சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஆலைகளால் இயக்கப்படக்கூடிய கனரக வாகனங்கள். இந்த லாரிங்களுக்கு உங்களுடைய ஃபேக்டரியிலேருந்து நீங்க அதை எங்க அந்த மூலப்பொருளை எடுக்கிறீங்களோ அங்க நீங்க பில்லர் போட்டு மெட்ரோ ஸ்டைல்ல நீங்க உங்க லாரியை நீங்க மேம்பாலத்தில் வச்சுங்க. பொதுமக்கள் ஸ்கூல் போறது, காலேஜ் போறது, மார்க்கெட் போறது, அவங்களுக்கு மெயினா உயிரிழப்புகள் நடக்காது. ஒரு கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும், கலியபெருமாள் கோவிலா இருக்கட்டும், இல்ல கரைவட்டி பரதூரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் போது, அதற்கான வசதிகளையும் நம்ம மேம்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற மாவட்ட மக்கள் அரியலூருக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. எங்க அரியலூர் மாவட்டத்துல ட்ரெயின் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மட்டும்தான் நின்று போகுது. ஏன்னா கும்பல் ஜாஸ்தியா அதுல ஏறதுனால நாங்க ஒத்த காலையே தான் நின்றுட்டு போறோம். பிள்ளைங்களும் சரி, வயசானவங்களும் ஏற முடிய மாட்டேங்குது. இதுல எல்லா ட்ரெயினுமே நின்று போற மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். குறிப்பா இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய மிக முக்கிய வளர்ச்சிக்கு இந்த ஒரே கல்லில் 3 மங்கா சொல்லலாம். நம்ம சேலம், ஆத்தூர், பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், கும்பகோணம் இந்த ரயில்வே திட்டம் ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டு இருக்கு. ஆனா அது பெண்டிங்ல இருக்குன்னு. இதை மட்டும் வரக்கூடிய ஆண்டு இதை நிறைவேற்றப்பட்டால் கும்பகோணத்துக்கு நவக்கிரகங்கள் கோயில் நிறைய இருக்கு, அந்த சுற்றுலா மேம்படும். கும்பகோணத்துல சுற்றுலா முடிச்சுட்டு ஜெயங்கொண்டம் வருவாங்க. பாரத பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய வெளிச்சம் மிக அதிகமா இருக்கு. இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துல ஜெயங்கொண்டத்துல ட்ரெயின் நிற்கும் போது அங்க போவாங்க. அதை முடிச்சுட்டு அரியலூருக்கு வர்றப்ப கலியபெருமாள் கோவில் ரொம்ப சிறந்தது. ஸ்ரீரங்கம் போறவங்க நிறைய பேர் இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஒரே ஒரு ரயில் திட்டத்தின் மூலமா 5 மாவட்டங்கள் பலனடையும். பொன்னேரி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அந்த கதையோட இந்த பொன்னேரியை தூர்வார்னா இவங்க சுற்றுலா தலம்லாம் அமைச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க அந்த ஏரியை தூர்வார்னாவே நீங்க என்னென்னலாம் நினைச்சீங்களோ நீர் மேலாண்மை நடக்கும், விவசாயம் நடக்கும், அந்த சுற்றுத்தலங்கள்லாம் கேட்டீங்க இல்லையா, அது நடக்கும். பணம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. எங்க பிள்ளைங்க மாதா ஸ்கூல்ல தூயமேரி நடுநிலை பள்ளியில படிச்சாங்க. அவங்க பாதி எய்டடு பாதி கவர்மெண்டட், அதனால உங்க பிள்ளைங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைக்கு மட்டும் கேட்கல, எல்லா பிள்ளைங்களுமே வீட்டு வேலை செய்யறது, சம்சா விற்கிறது, ரோட்ல கடை போட்டு விற்கிறது, இந்த மாதிரிதான் இருக்கிறவங்க. சில பிள்ளைங்களுக்கு தான் அந்த பணம் கிடைக்கிறது, எங்க பிள்ளைங்களுக்கு யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ஜனநாயக திருவிழா 2026 மக்களோட புதிய தலைமுறை நிகழ்ச்சியில அரியலூர் மாவட்ட 2 சட்டமன்ற மக்களோட நிறைய கருத்துக்களை கேட்டோம்.
மீண்டும் அடுத்த மாவட்டத்தோட உங்களை சந்திக்கலாம்.